காலை வேளையிலும் நம்முடைய தியானத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15-16 வசனங்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15 மற்றும் 16 2 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இது இல்லையா? இங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை இது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி, ஒரு விசித்திரமான ஒரு கேள்வி நம்ம மைண்ட்ல வரும். என்னன்னா, செங்கடலை பிளந்தது கர்த்தரா மோசேயா? இல்லையா? செங்கடலை பிளந்தது கர்த்தரா மோசேயா? ஏன்னா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டி இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து விடுன்றாரு. நீ பிளந்து. இஸ்ரவேல் புத்திரர் அதன் நடுவே கடந்து போவார்கள். ஆண்டவர் செய்ய சொல்லிட்டாரு. நீ மோசே தான் செய்யணும். ஆண்டவருடைய காரியம் சொல்றது மட்டும்தான், செய்யறதெல்லாம் மோசே தான் செய்யணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு புரியணும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியத்தை, அதனுடைய தாற்பயத்தை ஒரு தேவ பிள்ளை புரியணும். சொல்வதையெல்லாம் கர்த்தர் சொல்லுவார், செய்கிறதையெல்லாம் நாம தான் செய்யணும். செய்ய வேண்டியதை செய்யணும், செய்ய வேண்டாததை செஞ்சுட்டு இருக்க கூடாது. இந்த இடத்துல இந்த ஜனங்கள் செய்ய வேண்டாத ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, ஜனங்கள் எல்லாம் மோசையிட்ட முறையிடுறாங்க. ஜனங்கள் மோசையை டென்ஷன் பண்றாங்க. நாங்க எகிப்திலேயே செத்து போயிருக்கலாமே, எங்க அடிமை வேலை செஞ்சுட்டு அங்கேயே இருந்து செத்து போயிருக்கலாமே, இப்ப இங்கே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிறீங்களே, முன்னாலையும் செங்கடல் இருக்குது, பின்னாலையும் பார்வோன்னு சேனை துரத்திட்டு வருது, கண்டிப்பா எங்க எல்லாரையும் கொன்னுடுவாங்க, அதனாலே நாங்கள் அங்கேயே செத்து இருக்கலாமே, எங்க எதுக்கு எங்களை வெளியில கூட்டிட்டு வந்தீங்க என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு முன்பாக புலம்புகிறார்கள், முறையிடுகிறார்கள். சொல்ல போன மோசைய மிகப்பெரிய ஒரு டென்ஷன்ல தள்ளிட்டாங்க. அப்போ மோசையும் நல்லா இதுவரைக்கும் கொண்டு வந்தவர், அவருக்கே டென்ஷன் தாங்க முடியல. அப்ப ஆண்டவரத்துல போய் முறையிட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்டவரே, இந்த ஜனங்க இப்படி பண்றாங்க, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, நீங்க தானே கூட்டிட்டு வர சொன்னீங்க, கூட்டிட்டு வந்தாச்சு, நீங்க தான் வாதைகளில அனுப்புனீங்க, நடந்துச்சு, நீங்க தான் தலைச்சன் பிள்ளைகளை மறிக்கும்படி செய்தீங்க, அப்படி இருக்கும்படி எல்லாம் நடந்திருக்கும் போது இப்ப இந்த இடத்துல மாட்டிக்கிட்டமே, நாங்க முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் திரும்ப முடியாது, இப்படி இக்கட்டுல மாட்டிட்டு இருக்கிறவே, இந்த ஜனங்கள் சொல்றது போலவே இப்படி இருக்கிறதே, என்ன செய்வேன், இந்த ஜனங்களை எப்படி என்னால பாதுகாக்க முடியும் சொல்லி மோசை கூட முறையிட்டு இருப்பார் நினைக்கிறேன். மோசை முறையிடும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இப்படி இப்பொழுது முறையிடுகிறது என்ன? இல்லையா? இப்படி எங்கிட்ட முறையிட்டு இருக்கிறீ, இதுக்கு என்னப்பா காரியம்? நீ முறையிட வேண்டிய அவசியம் இல்லையே, புறப்பட்டு போங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, எதுக்கு இப்ப நின்று முறையிட்டு இருக்கிறீங்க? நான் புறப்பட்டு போங்க சொல்லிட்டேனே, புறப்பட்டு போங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லு, புறப்பட்டு போங்கன்னு சொல்லு. எங்க போறது? முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல, எங்க போறது? புறப்பட்டு போங்கன்னு சொல்லு. போக முடியாதே, முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாது, என்ன பண்றது? வேற ஒண்ணும் இல்லை, நீ கோலை ஓங்கு, உன் கையை நீட்டு, செங்கடலுக்கு நேராக நீட்டு, பிளந்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போயிட்டே இரு. எதெல்லாம் குறுக்க தடையா இருக்குது எல்லாத்தையும் பிளந்து தள்ளிட்டு ஓடிடு. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும்.
சத்துருவை ஜெயிக்க, தடைகளை தகர்க்க, சத்துரு கொண்டு வந்து வைக்கிற தடைகளை தகர்க்க, நமக்கு விரோதமாய் ஒரு டென்ஷனை உருவாக்கும்படி பிசாசு கொண்டு வருகிற சூழ்நிலைகளை மேற்கொள்ள நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? ஒண்ணு ஜெபிக்கிறது ஒண்ணு இருக்குது, செயல்படுறதுன்னு ஒண்ணு இருக்குது. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கணும், செயல்பட வேண்டிய நேரத்துல செயல்படணும் இல்லையா? ரெண்டுமே இருக்குது. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கணும், செயல்பட வேண்டிய நேரத்துல செயல்படணும். இந்த ஜனங்கள் ஏற்கனவே ரொம்ப முறையிட்டுட்டாங்க, ஜெபிச்சுட்டாங்க. இப்ப செயல்படுகிற நேரம், செயல்பட வேண்டிய ஒரு நேரம். இப்பவும் ஜனங்கள் மோசையை பிரஷர் பண்ண, மோசை திருப்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இப்படி வந்து சண்டை போட்டு நிக்கிறாங்களே, நான் எகிப்தில் தான் செத்துருக்கலாமே, பரவாயில்லையே, இங்க எதுக்கு எங்களை கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு சாகடிக்கிறீங்க என்று சொல்லி இந்த ஜனங்க புலம்புறாங்களே. அப்ப ஆண்டவர் சொன்னது, இப்ப நீ முறையிடுகிறது என்ன? இப்ப எதுக்குப்பா நீ ஜெபிக்கிற? நீ ஜெபிச்சுட்ட, நானும் போன்னு சொல்லிட்டேன், இனி போக வேண்டியது தானே. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நம்ம வந்து முறையிட்டுட்டே இருக்கிறோம். பலருடைய காரியங்கள் பாத்தீங்கன்னா, உங்களுடைய காரியத்திற்காய் முறையிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இது சரியில்லை, அது சரியில்லை, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பிடிங்க, அதுக்கு விடுதலை கொடுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, ஏதாவது ஒண்ணு. எப்ப பார்த்தாலும் முறையிடுது. இது ஆண்டவரையே சலிப்படைய பண்ணி. நிறைய பேர் வந்து இந்த முறையிடுதல்ன்றது ரொம்ப கெட்ட பழக்கம். புரியுதுங்களா? ஆண்டவரிடத்துல வந்து நம்ம ஒரு தடவை சொன்னால் தெரியும், நம்ம சொல்லாட்டி அவருக்கு புரியும். நம்ம ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கலாம். பிரச்சனைகளையே கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. ஆத்துமாக்களுக்காக பேசலாம், ஆத்துமாக்களை ரட்சின்னு சொல்லி பேசலாம். பிரச்சனைகளையே வந்து பேசிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே, செங்கடல் நிக்குது, பின்னால் பானூர் சேனை தோர்த்துது, அது பண்ணுது, இது பண்ணுது, என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஒரே முறையிடுது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே முறையிடுகிறதை முதலாவது நிறுத்து. யாராவது முறையிட்டுட்டே இருப்பீங்கன்னா அதை நிறுத்திடுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ முறையிடுகிறது என்ன? எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே கம்ப்ளைண்ட்ஸா கொண்டு வந்துட்டு இருக்கிற இல்லையா? அப்ப நமக்கே சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டா வந்து பேசிட்டு இருந்தா நமக்கு இரிட்டேட் ஆகும், எரிச்சல். என்னது, வரும்போதெல்லாம் பிரச்சனை பேசுறாங்க, வரும்போதெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட், வரும்போதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகுது. ஏதாவது ஒரு நல்லது பேச மாட்டாங்களா இல்லையா? ஒரு சந்தோஷமா பேச மாட்டாங்களா? ஆண்டவருக்கு மகிமையா பேச மாட்டாங்களா? நமக்கே தோணும். எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ ஆண்டவருக்கே இது வந்து ஓவரா தெரியுது. கேக்குற, நீ என்ன முறையிடுகிறது என்ன? நான் தான் சொல்லிட்டேனே, நான் சொன்ன பிறகு நீ அடுத்தது செய்யற வேலையை பாரு. புறப்பட்டு போ, நான் சொல்லிட்டேன், நீ புறப்பட்டு போற வேலையை பாரு. புறப்பட்டு போக முடியாதபடிக்கு எதிரில தடை இருக்குதா? கவலைப்படாத. கோலம் ஓங்கு, கையை நீட்டு, செங்கடலை பார்த்து பிளந்து விடுன்னு சொல்லு. செங்கடலை நீ எனக்கு முன்னாடி நிக்க முடியாது, பிளந்து விடுன்னு சொல்லு. சொன்ன உடனே அது ஆட்டோமேட்டிக்கா பிளந்துடும். பிளந்துரு, அவ்வளவுதான். ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார், என்ன செய்யணுங்கிற காரியத்தை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார். இதை செஞ்சு நான் காரியங்கள் கரெக்டா நடக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் தெளிவா இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை என்ன செய்யணும் என்பதை சொல்லிடுவாரு. அதுக்கு பிறகு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். புரியுதா? முறையிட்டே இருக்க கூடாது. சொல்லிடுவாரு, சொன்ன பிறகு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். சொன்ன பிறகு நம்ம செய்யாம திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது ஆண்டவருக்கே ஏற்றதாய் காணப்படாது. உங்களுக்கு சில விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமா? இல்ல, சில விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பாரு, இதை செய்ய, இதை விட்டு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணாத, எதோ சொல்லுவாரு. அதெல்லாம் கரெக்டா இருக்கிறோமா, செஞ்சுட்டோமா? அதை செய்யாம திருப்பி 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 ஏதாவது உடனே கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு போயிட்டே இருந்தோம்னா அது சரியானது கிடையாது. சரியா? நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே ஆண்டவரிடத்திலே நாம மன மகிழ்ச்சியோடு போகணும். ஆத்துமாக்களுக்கு வேணா நம்ம ஜெபிக்கலாம், எழுப்புதலுக்கு ஜெபிக்கலாம், தேசத்திலே பாவம் பெருகாதபடிக்கு நம்ம ஜெபிக்கலாம், அதெல்லாத்துக்கும் நம்ம மன்றாடி போராடி நம்ம ஜெபிக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அடுத்தது கர்த்தர் சொல்லுவாரு, இப்ப நீ இறங்கி செயல்படு, நீ இறங்கி செயல்படு. ஆகினால் உங்கள் வாழ்க்கையில சில விஷயத்தை கர்த்தர் இறங்கி செயல்பட சொல்லுகிறார் என்றால்
ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நீங்க செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க வெறும் கம்ப்ளைண்ட்ஸ் பேசிட்டே இருக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதிசயமாய் உங்களுக்கு வாசல்கள் திறக்கும். அதிசயமாய் உங்களுக்கு செங்கடல்கள் பிளக்கும். அதிசயமாய் காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாய் மாறும். அதிசயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதிசயமான விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சந்திப்பீர்கள். கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் ருசிக்கும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே சொல்லுகிறேன், நம்ம ஜெபிப்பதற்கு ஒரு காலம், ஆண்டவர் அதன் பிறகு ஒரு காரியத்தை செய்ய சொல்லிட்டாருன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். புரியுதுங்களா? செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்ப பவுலுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. ஆண்டவர் பவுலை சந்திக்கிறார். கர்த்தரிடத்துல முதலாவது கேட்கிற, ஆண்டவரே நீ யாருக்கிறார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசுதானே? முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமா? சரி, இயேசுதான் தன்னை சந்தித்து இருக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? பட்டணத்துக்குள்ள போ சொல்லப்படும். போறாரு. 3 நாள் காத்திருக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. 3வது நாள் அனனியாவை சந்திக்கிறாரு. காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்புறம் அதோடு சரி விட்டாரா? அதோடு அவர் விடவில்லை. அடுத்து என்ன செய்யறாரு? நேராக ஜெப ஆலயங்கள்ல போகிறாரு. போய் கிறிஸ்து இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க தொடங்கிட்டார். தாமதமின்றி அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. தாமதமின்றி. அப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு தூரம் தெளிவாய் அவரை நடத்தி இருக்கிறார். தாமதமில்லாமல் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்தை நீங்க ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒண்ணு செய்ய சொல்றாருன்னா அடுத்தது நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அப்படியே ஜெபத்துல மட்டுமே உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம செய்யும்படி கர்த்தர் நமக்கு சொல்லுகிற விஷயத்தை நம்ம செய்யணும். ஒரு காரியத்தை கீழ்ப்படிய சொல்றாரா, கீழ்ப்படியணும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரா, அதை செய்யணும். அப்பதான் அந்த இடத்துல ஆண்டவருடைய பலனை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப நமக்கு பிடிச்சமான ஒரு காரியத்தை மட்டும் அல்லது ஒரு சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க நேரத்துல ஜெபிக்கிறோம். அடுத்தது கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ செங்கடலை பிளந்து விடு, நீ முன்னால போ, புறப்பட்டு போன்னு சொல்லிட்டதே. அப்புறம் எதுக்கு இங்க உட்கார்ந்து திருப்பியும் மறுபடியும் நீ ஏன் உன்னுடைய காரியங்களை சொல்லிட்டே இருக்கிற? நீ மறுபடியும் ஏன் என்னிடத்துல உன்னுடைய கம்ப்ளைண்ட்ஸையும் நீ சொல்லிட்டே இருக்கிற? இப்ப நீ புறப்பட்டு போவதான் நான் சொல்லிட்டேனே, போயிட்டே இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு நீங்க நல்லா ஜெபிங்க. அடுத்தது வேதத்தை வாசிங்க. வேதம் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறதோ அதை செய்ய ஆரம்பிங்க. ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜெபிக்கிறீங்க, பைபிளை படிங்க. ஜெபிக்கிற நீங்க பைபிளை படிங்க. வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்க. அங்கேதான் ஆண்டவருடைய நடத்துதலை உங்களால பார்க்க முடியும். ஜெபிக்கிறதும் வேதத்தை வாசிக்கிறதும் அதன்படி நடக்கிறதும் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறை வழக்கமா இருக்கணும். அதை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில பல கதவுகள் திறக்கும், செங்கடல்கள் பிளக்கும். கர்த்தர் காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பல காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்கிறபடி கர்த்தர் செய்வார். ஜெபிங்க. நான் திருப்பி சொல்றேன், ஜெபிங்க, பைபிளை படிங்க, என்ன படிக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அவ்வளவுதான். மீதி காரியம் ஆண்டவர் பார்த்துக்குவார். மீதி எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். அழகா நடத்துவார். வாசல்கள் திறக்கும், தடைகள் தகரும், உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறதை கண்கூட செய்வார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ சிவந்த நான் புறப்பட்டு போங்கள் என்று நான் சொன்னேனே, இப்பொழுதும் நீங்கள் புறப்பட்டு போய் செங்கடல் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த செங்கடலை உன் கோலை நீ அதற்கு முன்பாக நீ விரித்து நீட்டி உன் கையை செங்கடலுக்கு நேராய் நீட்டி அதை பிளந்து விடு. ஏன் யோசிக்கிற? நீயே பிளந்துரு. நான் தைரியம் கொடுத்துட்டேன், ஏற்கனவே விசுவாசத்தை கொடுத்துட்டேன், அதற்கு ஒரு கோலை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீ அந்த கோலை நீட்டி பிளந்து விடு சொல்லு, பிளந்துரும். அவ்வளவுதான். சால்வ் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். ஆகையால் இந்த நாட்களில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியத்தை உடனடியாய் செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களை அருமையாய் செய்வார். எந்த மாற்றமும் இல்லை. ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேத வசனங்கள் எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்து எங்களை பலப்படுத்தி நீதியின் பாதையிலே எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா, சோத்திரம். காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.
துதிக மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.